மழைக்காலங்களில் அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை அரசாங்கத்துக்கு தெரியும், ஆனா அதிகாரிகளுக்கு தான் உண்மையாவே தெரியாது. ஏன்னா ரொம்ப அலட்சியமா இருந்துப்பாங்க. அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். இந்த மழைக்காலங்கள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங், இந்த பொதுப்பணித்துறை சாலைகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பள்ளங்கள், அதாவது மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் சரியாக இருக்கிறதா, சரியான முறையில் அந்தந்த கால்வாயில் கனெக்ஷன் கொடுத்திருக்கிறதா என்பதனை தயவு செய்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆங்காங்கே போய் ஆய்வு செய்து சரியான முறையில் இருக்கிறதா இல்லையா என்பதனை பார்க்கக்கூடிய கடமை அதிகாரிகளுக்கு உள்ளது. இதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒவ்வொரு அதிகாரிகளும். ஃபர்ஸ்ட் திங் இந்த சாலைகள், ஏன்னா நிறைய குண்டும் குடியமா இருக்கு. பள்ளம் நோண்டுறாங்க, அப்படியே விட்டுருவாங்க, பள்ளம் நோண்டுவாங்க, விட்டுருவாங்க. அதாவது எதுக்காக நம்ம ஒரு வேலையை எடுக்கிறோம், அந்த வேலையை முடிஞ்ச உடனே எப்படி இருந்ததோ ரோடு, அதனை திருப்பி நாம சரியான முறையில் செய்துவிட்டு போவதுதான் அதிகாரியுடைய கடமை. ஆனால் யாருமே அதை செய்வதே இல்லை. ஒண்ணு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மின்சாரத்துறைக்கு இது ஒரு வேண்டுகோள். இப்போ எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் ஹெட்ல தான் இருக்கும் கம்பி, அதாவது மேல போகக்கூடிய மின்சார கம்பிகள். இது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பழுது போய் கிடைக்கிறது. எந்த நேரத்துல வேணுமாலும் அருந்து விழும். இது எப்படி அருன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான காத்து அடிக்கும் பொழுது மரக்கிளைகள் ஏதாவது அந்த மேல அது கம்பி மேல பட்டுச்சுன்னா உடனடியாக என்ன ஆகும்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடு மழை காலத்துல அருந்து கீழே விழும். அப்படி கீழே விழும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த பாதையில் செல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், இந்த கம்பியில் மிதித்து அங்க அந்த தண்ணி நின்னா கூட அதை பாஸ் பண்ணி நிறைய உயிர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதை யாருமே அந்த ஒயர் சரியாக இருக்கிறதா, கனெக்ஷன் சரியாக இருக்கிறதா, மேல ஒயர் போகும் பொழுது அந்த மரக்கிளைகள் சரியான முறையில் இருக்கிறதா. ஏன்னா நிறைய இடத்துல இதுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. அதாவது உயிர் சேதம் ஏற்பட்ட உடனே என்ன பண்றோம், நம்ம அரசாங்கம் 2 லட்சம் ரூபாய் செத்தவங்களுக்கு, அவ்வளவுதான். மனுஷ உயிர்களே பார்த்தனா மனித உயிர்கள் 2 லட்சம் 3 லட்சம் தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. கொடுத்த உடனே அவங்களுடைய கடமை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நான் அதனாலதான் திருப்பி சொல்றேன், இது போல சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் மீது என்னை பொறுத்தவரை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும். யார் யார் அங்க ஏஇயா சம்பந்தப்பட்ட ஏஇ, லைன்மேன், ஃபோர்மேன் எல்லாத்தையுமே என்ன பண்ணனா பணி நீக்கம் செய்யுங்க. ஏன்னா அரசாங்கம் அப்படின்றாலே இவர்களுக்கு தலைகணம் அதிகமா இருக்கிறது. ஒரு பிரைவேட்ல இருக்கக்கூடியவன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள்.